ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நிலாவ அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, யாரோ ஹாரன் அடிச்சு எங்க அப்பாவெல்லாம் எழுப்பிட்டாங்க. இல்லன்னா இன்னும் ஈஸியாவே வந்திருக்கலாம் அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அது வேற யாரும் இல்ல, இந்த ஆளு தான். இவரு தான் ஹாரன வேகமா அடிச்சு உங்க அப்பா, அம்மாவெல்லாம் எழுப்பிவுட்டாரு. உங்க அப்பா வெளியிலேயே வந்து பார்த்தாரு. நாங்கலாம் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வேணும்னே தான் அடிச்சேன். உங்க அப்பாவ எழுப்பி நியாயம் கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இவங்கலாம் என்னைய விடவே இல்ல அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி கலகலப்பா பேசிட்டு போய் தூங்க ஆரம்பிச்சுடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவோட அப்பாவும், அம்மாவும் எழுந்திருச்சு, "மதியம்லாம் அங்க வந்துருவோம். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைங்க" அப்படின்னு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா, இதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியல, நிலா வீட்ட விட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம், "ஆமா, எங்க நிலாவையே காணோம். இன்னும் எழுந்திரிக்கலையாட்டுக்கு. போய் எழுப்பு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, போய் டோர தட்டுறாங்க. அது தொறந்தே தான் இருக்கு. உள்ளார போய் பார்த்தா, நிலாவையே காணோம். "எங்க போயிட்டா? காலையிலேயே எங்க போயிருப்பா?" அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில நம்ம பூட்டிட்டு தானே வந்தோம். அவ எங்க போயிருப்பா? அப்படின்னு பார்த்தா, பின் கதவு தொறந்திருக்கு. அப்பவே முடிவு பண்ணிட்டாப்ல, நிலா வீட்ட விட்டு எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன? அவ எங்க போயிருப்பான்னு நமக்கு தெரியும்ல. நேரா அங்க போவோம் அப்படின்னு கிளம்பி நேரா இங்க தான் சோழன் வீட்டுக்கு தான் வராங்க. வந்த உடனே நிலா இங்க தானே இருக்கிறாங்க. முதல்ல ரொம்ப சாந்தமா நிலாவ கூப்பிட்டு பார்க்குறாங்க. நிலா வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு கைய பிடிச்சுலாம் இழுத்து பார்க்குறாங்க. வரவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம நிலா. "உங்களோட பிளான் என்ன? எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும். என்னைய அங்க அழைச்சுக்கிட்டு போயிட்டு மறுபடியும் சென்னை பக்கமே விடமாட்டீங்க. அதனால என்னால வர முடியாது" அப்படின்னு நிலா சொல்லி பார்க்குறாங்க. "நீ எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? முன்னனாச்சும் சோழனோட மனைவியா இங்க இருந்த. இப்ப உனக்கு இங்க இருக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்ல. அப்படியே இருந்தா ஊர் உலகம் தப்பா பேசும்." அப்படி இப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க. "அப்படியா? அப்படின்னா எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க" அப்படின்னு நிலா ஒரே போடா போட்டுர்றாங்க. இங்க நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்கமிங்ல என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.